திமுக தலைவராக நம்முடைய ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது இந்த மதமாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். அப்ப அதற்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. எல்லா சமயத்தவரையும் இணைத்துக்கொண்டு அது பெரிய கூட்டம் நடைபெறுகிற போது கமலபாதி திரிபாதி எழுதிய சமஸ்கிருத மொழிபெயர்ப்பை எடுத்து வைத்துக் கொண்டு அதை ஆதாரமாக காட்டி கலைஞர் சொல்லுகிறார், இந்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள், திருடன் என்று இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொன்ன உடனே எல்லாம் கடந்து குதிக்க ஆரம்பிச்சு, இந்துக்களை எல்லாம் திருடன் என்று சொல்லிவிட்டார், இந்துக்களை எல்லாம் திருடன் என்று சொல்லிவிட்டார். அப்புறம் அதற்கான விளக்கங்களை எல்லாம் எடுத்து நான் கொடுத்தோம், ஒன்றும் வாய திறக்கல. அப்ப என்ன அவனுக்கு நோக்கம் கேட்டா, இவர்கள் எப்போதும் கருப்பு சட்டைக்காரர்கள் இதையே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மைய நீரோட்ட அரசியல் என்று அவர்கள் சொல்லுகிற ஆட்சியில் அதிகாரத்தில் பெருமக்கள் வெகு மக்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை பேசவே கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி பேசினால் இன்னும் பலரை போய் சென்றடையும். அப்ப என்ன பண்ணணும், அவர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை அந்த சமயத்தில் நடத்தி அவர்களை பேச விடாமல் செய்ய வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தை குறித்து பேசுகிற போது அது பெண்களிலே எவ்வளவு இழிவாக பேசி இருக்கிறது என்பதை எடுத்து வைத்து ஐரோப்பாவிலே இருக்கிற பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் நடத்திய ஒரு 2 நாள் காணொளி கருத்தரங்கிலே பேசிய காணொளியை வைத்துக் கொண்டு அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள். அவர் முதலாவது குற்றவாளி, 2வது குற்றவாளி பெரியார் தொலைக்காட்சி. ஏன்னா நாங்க தான் அதை ஒளிபரப்பணும். அதை ஒளிபரப்பிய காரணத்தால் வழக்கு எங்க மேலேயே இருக்கு. என்ன பேசினாரு, அது என்ன உடனே என்ன சொன்னாங்க, திருமாவளவன் இப்படி பேசலாமா, பெண்களை இழிவுபடுத்தி திருமாவளவன் பேசிவிட்டார்னா, திருமாவளவன் எடுத்து காட்டி பேசுகிறார் மனு தர்மத்தில் இவ்வாறு இருக்கிறது என்று. உடனே இவர் என்ன சொன்னாங்க, இதையே தான் எல்லா காலகட்டத்திலேயும் அவர்கள் தொடர்ச்சியாக, அது திரைப்பட நடிகர்கள் பேசினாலோ மற்றவர்கள் புகழ்பெற்றவர்கள் பேசினாலோ உடனடியாக அவர்களை அச்சுறுத்துவதற்கு இவர்கள் தயாராவார்கள். அப்படி கருதித்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது அவர்கள் கை வைக்கலாம் என்று பார்த்தார்கள்.